ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற களத்தப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்குமே கேரளாவில் இதை பண்ணுவாங்கங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் அளவு நான் பச்சரிசி சேர்த்துருக்குறேன். இதை பச்சரிசியில் தான் பண்ணணும், அப்போ தான் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இதை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த பச்சரிசி நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குங்க. இந்த ஸ்வீட் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன், அதை நான் கடைசியாக சொல்கிறேங்க. பச்சை அரிசி நல்லா ஊறி வந்ததை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். 1 கப் அளவு சாதம் இதில் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஜீரகம் சேருங்க, அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், முதல்லையே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சிட்டு இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்ச பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்ச பிறகு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கிட்டாங்க. 5 அச்சு வெல்லம் மட்டும் இனிப்புக்காண்டி சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் பாகு காய்ச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவில் இதை கலந்தாச்சு. கலந்துட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா வெந்து வரும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உண்மையிலேயே நானே நினச்சி பார்க்கல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. வீடியோவில் நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கரண்டி விட்டுட்டு பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் ஒட்டியிருக்கணும். மாவு கட்டியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இதில் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணுங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு தக்கன போட்டுக்கலாம், இவ்வளோ தான் போடணுங்கிறது இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தேங்காய் பால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேங்க. அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம அதை சாப்பிடும்போது, களத்தப்பம் சாப்பிடும்போது நமக்கு அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மாவை இதோடு கலந்தாச்சு. கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்கங்க. தேங்காய் ஒரே பக்கமாக நின்றக்கூடாது, அதனால எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இதில் சின்ன வெங்காயம் நீங்கள் தேங்காவோடையே சேர்த்து வதக்குற மாதிரி இருந்தால் வதக்கிக்கோங்க. ஏன்னா கேரளாவில் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க, நான் இன்றைக்கி சேர்க்கலை. அரை மணி நேரம் போல் நல்லா மூடி போட்டு வேக வச்சாச்சு அப்படின்னா நம்ம களத்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. கத்தியால் லைட்டாக எடுத்து விடுங்க. 10 நிமிஷம் ஆறின பிறகு எடுத்து விடுங்க. உடனே எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒட்டுற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக களத்தப்பம் செம்மையாக இருந்தது. நான் பண்ண ஒரு சின்ன தப்பு என்னென்னா கொஞ்சமாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு பத்தவே இல்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.